ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவரே, கனிமையை போல பாதுகாத்து தீங்கு அணுகாதபடி, துக்கப்படுத்தாதபடி, வேதனைகள் வராதபடி, சத்துருக்கள் எங்கள் தலையில் ஏறி போகாதபடி, வருத்தங்களோ சஞ்சலங்களோ உபத்திரவங்களோ வியாதிகளோ எங்களை ஆட்கொள்ளாதபடி கிருபையாய் காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பண தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உயர்வுக்காய், மேன்மைக்காய், கல்விக்காய், பிள்ளைகளுக்காய், கணவன் மனைவிக்காய், ஆஸ்திக்காய், ஊதியத்திற்காய், உயர்வுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வந்திருக்கிறோம். கர்த்தர் நீதி எல்லாவற்றையும் பிறகு எங்களுக்கு கூட கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மோடு முதல்ல பேச வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இந்த 1/2 மணி நேரம் தேவ பிரசனம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் பிரவாகித்திருப்பதாக. ஏர்மோன் மலையின் மீது விடுகிற அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் சத்தமும் திணிக்கும் என்ற பாடலை பாடலாம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்ற எந்திடுவோமே. குறியிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மலையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அறிப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். கைகளை உயர்த்தி நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம். பலவீனத்தின் மத்தியிலே நம்ம நோக்கி பார்க்கிறோம். எல்லா இரத்த தடைகளும், எல்லா இரத்த ஓட்டத்தின் தடைகளும், எல்லா இருதய துடிப்பும்
எல்லா சிறுநீரக பிரச்சனைகளும், எல்லா சிறுநீரகங்களும், ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய உடல் உறுப்புகளும், கணையங்களும், கல்லீரல், மண்ணீரல், சீரண உறுப்புகள், மூளை, கண்கள், காதுகள், நாசி, கால்கள், கைகள், எலும்புகள், நரம்புகள், தசைகள், ஸ்பைன், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஜவ்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, பரிகாரி என்னும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் பெறுவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தரித்திரங்களும் மாறி ஐஸ்வர்யங்கள் வரட்டும். எல்லா உபத்திரவங்கள் மாறி களிப்பு தொனிக்கட்டும். குழந்தை இல்லாத வீட்டில் பிள்ளைகள் மடியிலே விளையாடட்டும். திருமணமாகாத பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் திருமண வாழ்க்கையை நடப்பித்துக் கொடுங்க. வேலையில்லாதவர்களுக்கும் கர்த்தர் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுங்க. பிசினஸ்ல தோற்று போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிசினஸ்ல ஒரு புது வாழ்வை கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆட்டிசம் குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த தெளிவை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சீக்கிரத்துல, அதிசீக்கிரத்துல இந்த பிள்ளைகள் தெளிவடையும்படி கர்த்தர் உதவி செய்யும். பிசாசினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கி வர கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். கூடார மறைவிலே நம்முடைய பிள்ளைகளை ஒழித்து வைத்து அடியனுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம ஜெபங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அவ்வரிசையிலே இன்றைக்கு 1 நாளாகும் 4ஆம் அதிகாரம், Chronicles 4th chapter, வசனங்கள் 9-10. ஜெபங்கள் வரிசையிலே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆமென் சொல்லுங்க. முதல் வார்த்தையே கனம். கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரோ, துக்கம் நிறைந்தவனா. நேற்றே நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆண்டவர் துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய் அவர் இருந்தார். இன்னொன்று, நம்ம இழந்ததை பற்றி பேசணும். நேற்று ஆக்ஸ் அது இழந்த இடத்துல போய் பார்த்தாங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்த இடத்தை தேடி, வசனம் சொல்லுகிறது, அவர் இழந்ததை தேடி ரட்சிக்க அவர் உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எங்கெங்கே இழந்தோமோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பொழுதெல்லாம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழந்ததை, ஆனால் நம்மளே தான் தேடி வந்தார். அதனால அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எப்படியாவது இழந்து போன அந்த மீட்பை அந்த பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தினந்தோறும் ஏங்கி ஏங்கி இருக்கிறாருன்னா, அப்படி ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. சரி, சாரோ. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? துக்கம் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏதோ இருட்டு அடிப்பு, ஒரு மாதிரி கருப்பா, நல்ல வெள்ளையா இருக்கவங்க கூட ஒரு மாதிரி கருத்து போய் காணப்படுவாங்க. ஃபேஸில் ஒரு பொலிவு இருக்காது, கண்கள் குழி விழுந்து இருக்கும். அகத்தின் அந்த துக்கம் முகத்திலே காணுவோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ சரியில்லையே, சம்திங் ராங். ஒன்று உடல் சோர்வு, உடல் வலி, வேதனை, கஷ்டம் இருக்கணும், அல்லது மன சோர்வு, அல்லது ஏதாவது ஒரு திரட்டு, அல்லது கடன் இருக்கும், பாரம் இருக்கும், அல்லது விருப்பங்கள் நிறைவேறாது இருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருக்கும், தோல்வி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினாலே சாரோ.
வாழ்க்கையில. இன்னைக்கு யாபேசை போலதான் யாபேசின் அந்த பெயர் அப்படிதான் குறிக்கிறது. என்னுடைய பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது. கிளெமெந்து பைபிளுடைய பெயர் தான். அது என்ன அர்த்தம்னு எனக்கு எழுதி அனுப்புங்க ஒருவேளை. ஏன்னா ஏன் அதை எழுதி அனுப்புங்க சொல்றேன்னா, அப்போதான் உங்க பேருன்னு அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். இங்க யாபிஸ் சாரோ, பேர்டன், பாரம், பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அவங்க ஷோல்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த பாரம் சுமக்கிறவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே பிசிக்கலி ஒரு வெயிட் சுமந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குடும்ப சுமையாக இருக்கலாம், வேலை பலுவாக சுமையாக, அது அழுத்தம் நிறைந்தவரா இந்த காலத்திலே நாம போய் கொண்டிருக்கிற பல பல பாரங்களிலே இந்த வேலை பலு. ஏன்னா ஒரு வேலையை விட்டு அங்கே ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை, அப்புறம் நம்ம ஒடுக்கிறவங்க பாரம் சுமத்தாங்க. எப்படி எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரேல் மக்கள் மேல பாரத்தை சுமத்தினாங்களோ, என்னன்னா அவங்க சொன்ன காரியம் தான் ரொம்ப ஆச்சரியமாகும். பெருக்கத்தை தடுக்கும்படியா அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களிடத்துல ஒடுக்கினார்கள், வேலை வாங்கினார்கள். அதாவது வைக்கோலும் மண்ணும் கொடுக்காமையே செங்கல் அறுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, வைக்கோலும் இவங்க பார்க்கணும், செங்கல் காண அந்த மணலையும் மண்ணும் களிமண்ணும் தேடி எடுக்கணும், அதை கொண்டு வந்து அறுக்கணும், அதை சுடணும், அதை காய வைக்கணும், அதன் பிறகு அந்த ப்ராடக்ட் வெளியே வரணும். பாருங்க, ரிசோர்ஸே இல்லாம ஆனா ரிசல்ட் வந்துடணும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க ஐடில படிக்கிறவங்க தான் அது அந்த டேர்ம்ல சொல்லுவாங்க. எனக்கு அந்த டெர்மினாலஜி எனக்கு தெரியாது. ஆனா பேர்டன், எல்லா விதத்திலும் பாரம், துக்கம். அண்ணாளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. ஏன் குழந்தை இல்லைன்னு ஒரு துக்கம், ஒரு பாரம் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. இசேக்கியாவுக்கு மன பாரம் இருந்தது, யோசுபாத்துக்கு பாரம். இது ராஜா தாவீது ராஜா எங்க பார்த்தாலும் சொல்லுவான், மன பாரம், துக்கம், மிசரபிள். மிசரபிள் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம், மிக கொடுமையான ஒன்று, கொடுமையான ஒன்று. மிசரபிள், மிசரபிளான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வரும். யாபேசின் வாழ்க்கை ஈவந்தோ அவன் கனப்பற்றவனாய் இருந்த பொழுதும் அப்படிதான் ஆரம்பிக்குது. அவன் இப்ப என்ன பட்டிருக்கிறான், தன் சகோதரரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஈவந்தோ அவன் பிறக்கும் பொழுது அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். பிறக்கும் பொழுது I gave birth to him in pain. இதுல ஆங்கிலத்துல வேற விதமா, மதர் named him as a Jabesh, saying I gave birth to him in pain. உள்ள வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் தமிழ்ல நான் துக்கத்தோட பெற்றெடுத்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு தாயுடைய கதறல் இது, ஒரு தகப்பனுடைய கதறல் இது. நான் பெற்றெடுக்கும் பொழுது அவ்வளவு வேதனையோடு கூட நான் பெற்றெடுத்தேன். பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, அவ்வளவு வேதனையோடு நான் வளர்த்து வருகிறேன். ஒவ்வொரு தாயும் ஒரு தகப்பனும் தான் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் ஏற்படுகிற துக்கம், பாரம், மிசரபிளான காரியங்கள். கடந்த நாட்களிலே நியூஸ்ல நீங்க பார்த்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். இந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. அந்த மகளுக்கு
எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம். நான் பெற்றோருக்கு பணிவா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ரொம்ப அதிக செல்லம் கொடுக்காதீங்க, கடுமையா இருங்க, ரொம்ப கடுமையாகவும் இருந்துடாதீங்க. லிபரலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு நீங்களே அழிவுக்கு வழிவகுக்காது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் கொண்டு இருந்த பொழுது ஒரு டீ கடையில் டீ குடிக்க போனேன். அப்போ ஒரு இளம் பெண், ஒரு 18லேருந்து 22 அப்படிதான் இருக்கும் ஆண்பரோட கூட. பப்ளிக் ரோடு, அது 4 சாலைகள் இணைகிற ஒரு சந்து, அது நல்ல மெயின் ரோடு. அது பப்ளிக்காகவே ரோட்டில் அந்த வாலிப பெண் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார். வெளிநாடுகளின் கலாச்சாரம் அது. சரி, வெளியில ஒரு வேலை இப்படி தான் இருப்பாங்கன்னா வீட்டில் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியல. சரி, சிகரெட் மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது, ஐ டோன்ட் நோ. ரொம்ப ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கணும். பெற்றோர்கள் நீங்க ஜெபிப்பதை நம்ம விட்டு விடுகிறோம், வேதம் வாசிப்பதை விட்டு விடுகிறோம். ஒரு தாய் வேதம் வாசித்தா, வசனம் சொல்லுகிற ஒரு தகப்பன் ஜெபித்தான், வேதம் வாசித்தான். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்ல, நீங்க வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அதனாலதான் இந்த காலையில நான் மார்த்தட்டி சொல்ல முடியும். என்னால அட்லீஸ்ட் 1-2 வசனங்களையாவது அல்லது ஹோல் பைபிள் இருக்கிற சில கேரக்டர்ஸ் ஆவது என்னால் பேச முடியுது. 1/2 மணி நேரமாவது ஆண்டவர் சன்னிதானத்தில், 24 மணி நேரத்தில் 1/2 மணி நேரமாவது. 1/2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, 1/2 மணி நேரம் உங்களோடு கூட பேசுறதுக்கு என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். 1 மணி நேரம் நான் குறைந்தது சொல்கிறேன், 1 மணி நேரமாவது நான் ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறேன். சாட்சியாக சொல்ல முடியும், ரொம்ப தாழ்மையோடு சொல்ல முடியும். நீங்கள் சொல்ல முடியுமா? வேறு நாட்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு என் வேலையும் செய்து கொண்டு, எனக்கும் இருக்கு, நியூஸ் பார்ப்பேன், முக்கியமான செய்திகளை பார்ப்பேன், ஸ்போர்ட்ஸ் நிறைய பார்ப்பேன். ஆனாலும் அதனோடு கூட நாம் எப்பவுமே வேதத்தை மறக்கவே கூட. இந்த காலத்துல பிள்ளைகள் குறித்து கரிசனமும் இருக்கணும். அதே சமயத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை அது. பவுல் சொல்லும் பொழுது அந்த வசனம் என் மனசுல ஆழமா பிக்சராக வந்துச்சு. இந்த குழந்தைகள் எல்லாம் மண் குடத்திலே அல்லது மண் சட்டியிலே பானையிலே ஒரு மாணிக்க கல்லை போல கத்தர் வைத்திருக்கிறார். பாதுகாப்பு இல்லை. இது உடஞ்சா உடனே கற்கள் அப்படி, இந்த மாணிக்க கற்கள் எங்க போகும்னு தெரியாது. வெரி காஷியஸா இருக்க வேண்டும். எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன நடவடிக்கை, கண்டித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டித்து கண்டித்து ஜெபிக்க வேண்டும். சரி, என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தையும் ஆண்டவர் மனதில் இருக்கிற பாரத்தையும் நான் இறக்கி வைத்து விட்டேன். இதுதான் கர்த்தருடைய பேர்டன், கர்த்தருடைய துக்கம். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்க வேணும்தான் கர்த்தருடைய, அதுக்கு தான் அவர் வந்தார். இப்படி சின்ன வயசுல, வாலிப வயசுலயே சிகரெட்டு, குடி, அப்புறம் களியாட்டங்கள் இதில் போகிற பிள்ளைகளுடைய நிலைமை எல்லாம் முடிவில் துக்கம், முடிவில் சாரோ, முடிவில் மிசரபிள் லைஃப். எனக்கு சரியான தமிழாக்கம் தெரியல மிசரபிளுக்கு. நீங்கள் தயவு செய்து உடனே நோட்ஸில் நீங்கள் போடலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். மிசரபிள். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி அவனுக்கு யாபேஸ் இப்போதான் ஜெபம் பண்றார் யாபேஸ். இது ஒரு 4 குறிப்பு இருக்கு. ஒரு நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்றேன். அதாவது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, காட் ஆஃப் இஸ்ரேலை நோக்கி, தேவரீர்
என்னை ஆசீர்வதித்து, நம்ம ப்ரேயர் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம் என்பதற்கு ஆங்கிலத்தில் you would bless me Lord. கிருபை, ஆசீர்வாதம் அப்படின்னாவே அது கிருபை, அது கிரேஸ். கிரேஸ், ஆண்டவருடைய கிரேஸ் இல்லாம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஃபினான்ஷியலி ஆசீர்வதிங்க, பிசிக்கலா ஆசீர்வதிங்க, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க, திருமண வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிங்க, நோய் நொடி இல்லாம என்னை ஆசீர்வதிங்க, இல்ல கேன்சர் வராம ஆசீர்வதிங்க, என் ஊழியத்துல ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு நிலையா. ஏதோ இருக்கோ இல்லையோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதித்தால் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று நான் அடிக்கடி சொல்வேன். நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னார். அவர் வாயில் இருந்து ஆசீர்வாதம் தான் வரும், சாபம் வராது. நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கிரேஷியஸ் காட். இரண்டாவது வார்த்தை enlarge my territory. ரொம்ப அழகான வார்த்தை. என் எல்லையை பெரிதாக்கி. அது growth. ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ல முக்கியமான கருத்து கிரேஸ். கிரேஷியஸ் காட், என்னை பிளஸ் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் எனக்கு கிரேஷியஸா இறங்கி கிருபையா இருங்க, என்மேல் கிருபையா இருங்க, இரக்கமா இருங்க, தயவா இருங்க, ஆசீர்வதிங்க. ரெண்டாவது growth, ஆவியிலே ஒரு வளர்ச்சி, ப்ரேயர்ல ஒரு வளர்ச்சி, ப்ரேயர் வாரியரா வளரணும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ற லைஃப், ப்ரேயர் லைஃப், தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அது 1/2 மணி நேரமா, 1 மணி நேரமா, நமக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும், சபைக்காகவும், தேசத்திற்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க. ஒரே நாள்ல வந்துடும் நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு 5 நிமிடம், நான் நாளைக்கு 10 நிமிடம், இன்னைக்கு 1 நிமிடம், நான் நாளைக்கு 5 நிமிடம். முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. பரிசுத்தமா வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவர் மீது விசுவாசமா, இன்னும் நிறைய விசுவாசம் வேணும். ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். அர்ப்பணிக்கிறதுல இன்னும் அதிகமா அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். growth, enlarge my territory. மாத்திரமல்ல, ரொம்ப கான்டெம்பரரியா உங்களுக்கு சொல்லணும்னா, ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்குங்க, மை பவுண்டரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குங்க. எல்லையை பெரிதுபடுத்துங்க, விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இல்லை, யோபின் வீட்டின் எல்லையெல்லாம் ஆண்டவர் காத்தது போலவே இந்த எல்லையை கர்த்தர் விரிவாக்கட்டும். பண தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு எல்லைகளை விரிவாக்கட்டும். ஊழியங்களிலே வளர்ச்சி. இந்த காலை ஜபத்துல என்னுடைய ஜபம் அதுவாக தான் இருக்கும். ஆண்டவரே, இந்த ஜப எல்லையை, இந்த ஜப ஊழியத்தை, அந்த 5:30 மணிக்கு நடக்கிற எல்லையை விரிவாக்குங்க. அது உங்க கையில தான் இருக்கு. தினந்தோறும் ஒருத்தருக்காவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும். இது பல இடங்களிலே விரிவாக்கமாகும். தன்னுடைய செய்தி தான் இது. நீங்க சொல்லுங்க, 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம யாராலும் உட்கார முடியாது, இந்த ஜபத்துல உட்காருங்க. இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு, 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கேளுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் போறதே தெரியாது. ஏன்னா எனக்கு டைம் போறதே தெரியல. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் டைம் போறதே தெரியாது. உங்க என் வாழ்க்கையை தான் ஆவியானவர் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஜெப ஊழியத்தை என்லார்ஜ் பண்ணுங்க. அது உங்க மேல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
உங்க வீட்டு வளர்ச்சியை நீங்க எப்படி வளர்க்க பிரியப்படுகிறீங்களோ அப்படியே அந்த ஊழியத்தை வளரும்படி செய்தீங்கன்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளருன்ற மாதிரி போற தண்ணியில எல்லாம் வளரும், நாமும் வளரும். கர்த்தர் நல்லவர், செய்வார். இப்படி கரம் மேலே இருந்து கரம் மேல இருந்து கர்த்தருடைய கரம் தான் நம்ம மேல இருக்கணும். மோசே ஒரு கரம் மூடினது. அந்த சினாய் மலையில நம்முடைய கரத்தினாலே வைத்து மூடினார். ஆச்சரியம் பாரு, அன்றைய கரத்தை பார்க்கிறேன். ஞானி பாய்ந்த கரம் சீப்பா பாருங்க. அந்த கரத்தின் சத்துவத்திலே நாம் பலப்பட வேண்டும். அதோடைய கரம் நம்ம மேல இருக்கும்னா, தாவீதின் விரல்களை போருக்கு பயிற்றுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய கரங்களை பற்றி எழுத வைப்பார். எப்பவுமே பயிற்சிக்கு போறவங்களுக்கு நான் சொல்வேன், கர்த்தருடைய கரம் உன் கரம் மேல இருக்கட்டும்பா. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அம்பு வில் அப்படி கையை பிடிச்சிட்டு இருப்பாரு யோசேப்பு. அதுல வசனம் இப்படிதான் வரும் 48, உன் கரத்தின் மீது என்னுடைய கரம் இருக்கும். நீங்க வாசித்து பாருங்க. அப்போ அந்த இழுக்க பலன் இல்லாது இருந்தாலும் அந்த போவை இழுப்பார். குறிவிக்க திராணி இல்லாம, பார்வை இல்லாம, திறன் இல்லாம இருந்தாலும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவார். டார்கெட்டை செட் பண்ணிட்டு அவர் இழுத்து விட்டாருன்னா நிச்சயம் டார்கெட்ல போய் அடிக்கும். ஏன்னா அவர் கரம் அதை செய்தது. அவர் கரம் செய்தது. கிடியோன் இடத்துல சொன்னார் ஆண்டவர், அப்ப ஒண்ணுமே எடுத்துட்டு போவாரு. கத்தி வேணாம், நீ சண்டையே போட வேணாம், ஒரு தீவெட்டி எடுத்துக்கோ, பானையை எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சொல்லு, கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் சொல்லு. எத்தனை லட்சம் பேர் விழுந்தாங்க தெரியுமா? ஆண்டவருடைய கரம் மேல இறங்கும். நிறைய நியாயாதிபதிகளை பார்க்கலாம். எப்தா மீது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று, சிம்சோன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று, கிதியோன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று. கர்த்தருடைய கரம் இறங்கிச்சுன்னா நம்ம வேற மனுஷரா மாறும். நம்ம பலவீனங்கள் எல்லாம் மாறும். இப்ப கூட சொல்லுங்க, என் மீது உங்க கரம் வைக்கப்படணும் சுவாமி, இறங்கணும். பலத்த கரம், ஓங்கிய புயம். வசனம் தான் சொல்லுது, பலத்த கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே நம்மை நடத்தினவர் என் கர்த்தர். அப்படியே கரத்துல ஏதாவது பெற்றுக்கொள்ள அப்படி நீட்டுங்க. அடரும் கரத்துல கொஞ்சம் போடுங்கப்பா. கிரேஷியஸ், இறக்கமா கொடுங்க. நான் பிச்சை கேட்கிறேன். உங்ககிட்ட கேட்பதில் எனக்கு ஒன்றும் பெருசா வருத்தமோ அவமானமோ எனக்கு இல்லை. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதம் முழுவதும் எப்படி ஓட்டுவேன்னு தெரியாது. ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா. ஆண்டவர் போடுவார், ஆண்டவர் போடுவார். அப்படி கரத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம். அவர் கரம் நம்ம மீது வைத்து தீங்கு அணுகாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. கடைசியா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தீங்கு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு தீங்கு ஒன்று அணுகாது. நம்ம அந்த கோவிட் சமயத்துல பார்த்தோம், கர்த்தர் எந்த தீங்கும் நம்ம அணுகாதபடி உயிரோடு இப்ப நம்மோடு வைத்திருக்கிறார். நம்மோடு இருந்த பலர் இந்த இடத்துல இல்லை. பெரிய 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 பணக்காரங்க இல்லை. ஆனா அந்த தீங்கிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார், இனிமேலும் காப்பாற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரத்தை என் மேல் வைத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நீங்க ஸ்ட்ராங்கா வளருவீங்க. ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மரம், உங்க குடும்ப வாழ்க்கையின் மரம், பிள்ளைகளின் வாழ்க்கையின் மரம் அது கனி கொடுத்து வளரும். நீங்க மற்றவர்களே ஒரு விதையை விதைத்து வளர வைக்கிற அந்த பிரயாசத்துக்குன்னு பலன் உங்க மரம் அது வளரும். You will see the growth. இயேசுவின் நாமத்தில். God bless you.